அவ்வளவு குடிக்கிறாங்க, அவ்வளவு சந்தோஷமா. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் வேட்பாளர் அப்படின்னா அவங்களே நினைக்கிற மாதிரி அவங்க வந்துடுறாங்க. அவ்வளோ பெருமையை நினைக்கிறாங்க. அவ்வளோ பெருமையை பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மகிழ்ச்சியோட ஆரவாரத்தோடு நீங்கள் என்னை வரவேற்பது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. அந்த மகிழ்ச்சி உங்கள் முகத்தில் இருக்க அந்த மகிழ்ச்சி என்னைக்கும் நினைச்சிருக்கணும். அதுக்காக தான் நான் இந்த பகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக மாம்பழத்தில் கொடுத்திருக்கிறேன். மருத்துவர் ஐயாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் பாரத பிரதமரின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் போட்டியிடுவது பெருமையாக கருதுகிறேன். ஆனால் இன்னைக்கு நீங்கள்லாம் வந்திருக்கும் பொழுது மகளிரான உங்களுடைய ஆசி பெற்ற வேட்பாளராக நான் போட்டியிடுவது ரொம்ப மகிழ்ச்சி பெருமையும் கொடுக்கின்றேன். நீங்கள்லாம் என்னை வெளியாலாம் பார்க்கல. உங்கள் வீட்டு பொண்ணா, உங்கள் வீட்டு சகோதரியா, மக்காவா, என்னை பார்க்குறீங்க. அதனால எங்களுக்கு வந்து எனக்கு ஆர்வம் தெரியும். ஒரு வேலை இருக்க எல்லாத்தையும் விட்டுட்டு சாப்பிடாம இல்லை படிக்காம ஏதோ வேலை எல்லா வேலையும் விட்டுட்டு இங்கே வந்துருக்கீங்க. மனமார்ந்த நன்றி சொல்லிட்டு இந்த தண்ணி பிரச்சனையில 15 நாட்களாக நான் கேட்குறேன். 15 வருஷமாகவும் கேட்குறேன். நான் இங்கே வந்துட்டு தான் போவேன். ராஜாப்பேட்டையில் தான் நாங்கள் குடியிருக்கிறோம். அங்கே எங்கள் வீடு இருக்குது. நீங்கள் சாப்பிட்ற அதே தண்ணி தான் நானும் சாப்பிட்றேன். ஆனால் அந்த தண்ணி பிரச்சனை எப்பயுமே இருக்கும். சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. இன்னும் தீரல. இவ்வளோ வருஷம் ஆச்சு. இத்தனை முதலமைச்சர் யாருமே தண்ணி பிரச்சனையை தீர்க்கலை. அதற்காக எத்தனையோ போராட்டம், மனித சங்கிலி போராட்டம், 10 லட்சம் கையெழுத்து, கண்டன ஆர்ப்பாட்டங்கள், விளக்க பொதுக்கூட்டங்கள், அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் இவ்வளவும் பண்ணியும் ஒருத்தர் கூடவா நம்ம தண்ணி கஷ்டம் காதில் உழலை. அப்படி என்ன எப்படி சொல்றாங்க? இப்ப நாங்க தீர்த்துடுறோம்ன்றாங்க. இவ்வளவு நாள் இவங்க காதல தண்ணி பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை, குழந்தைகள் கொடுக்க தண்ணி இல்லை, விவசாயத்துக்கு தண்ணி இல்லை, ஆடு மாடுக்கு தண்ணி இல்லைன்னு சொல்லி பார்த்துட்டோம். அப்பெல்லாம் அவங்க காதல உழலையா? தேர்தல் போது அவங்க காதல உழுது எங்களுக்கு தண்ணி பிரச்சனை இருக்கு, நாங்க உடனே தீர்த்துடுறோம். எப்ப தீர்ப்பீங்க? இவ்வளவு நாளும் தீர்க்கவே இல்லை. ஆனா நிரந்தர தீர்வு இருக்கிறது. அதை நம்ம எத்தனையோ முறை சொல்லி பார்த்துட்டோம். தர்மபுரி காவிரி உபரிநீர் திட்டம் இருக்கிறது. ஒகேனக்கல் கூட்டுறவு குடிநீர் திட்டம் பாதி தான் பண்ணாங்க, பாதி பண்ணல. இத்தனை நீர்ப்பாசன திட்டங்கள் இருக்கு, எதையுமே கண்டுக்கல. தர்மபுரின்னு ஒரு ஊர் இருக்கே, அவங்களுக்கு ஞாபகம் இல்லை. இங்க ஒரு தொழிற்சாலை அமைச்சு பசங்களுக்கு வேலை கொடுக்கணும்னு யாருக்குமே தோணல. இப்பதான் தொழிற்பேட்டை, அதுவும் இவ்வளவு சண்டை போட்டு இவங்க எம்எல்ஏ எல்லாம் ஒரே சட்டமன்றத்துல போட்டுதான் வந்துருக்குது. போட்ட பிறகுதான் சார் சிப்காட் கொண்டு வந்திருக்காங்க. அங்க தொழிற்சாலை வந்தாதான் நம்ம பசங்களுக்கு வேலை கிடைக்கும். இல்லைன்னா திருப்பி பெங்களூர் ஒரிசா வரைக்கும் போகணும். ஏன்னா இங்கதான் வேலையே கிடையாது. இத்தனை பிரச்சனையும் இருக்குது. இதை கொண்டு போய் டெல்லியில சொல்றேன். எனக்கு நீங்க வாய்ப்பு கொடுங்க, மாம்பழத்தை எனக்கு ஓட்டு போடுங்க. இத்தனை பிரச்சனை சென்னையில சொல்லி பார்த்துட்டு கேட்கல, டெல்லியில கண்டிப்பா சொல்லலாம். தாயில போன்ற பிரதமர் அதை தீர்த்து வைப்பார். இதற்காக நான் கடுமையாக உழைப்பேன், உண்மையாக உழைப்பேன், இதற்காக பேசுறேன். எங்க வேணாலும் போய் போராடுவேன். அண்ணன் சொன்னாரு, நான் யுனைடெட் நேஷன்ஸ் போனேன். நான் போகாத நியூயார்க் யுனைடெட் நேஷன்ஸ் மீட்டிங்கே கிடையாது. நியூயார்க்ல போயிருக்கிற ஜெனீவா எல்லா இடத்துலயும் போய் பேசியிருக்கேன். அங்கெல்லாம் பேசும்போது இதே பெண்கள் கஷ்டம் தான். எப்பதான் பெண்களோட கஷ்டம் தீரும்னு தெரியல. அது நம்ம இன்னைக்கு போய் கையில எடுத்து போராடலன்னா யாருமே அதை தீர்க்க போறதில்லை. அதனால எனக்கு இந்த மாம்பழத்துல வாக்களிங்க. 108 ஆம்புலன்ஸ் அந்த சின்னம் பெண்களுக்காக கொடுக்கப்பட்டதான். 108 ஆம்புலன்ஸ் பிரசவ வழியில துடிக்கும் தாய்மார்களை போன் பண்ணா வந்து கூட்டிட்டு போவோம். எத்தனையோ குழந்தைங்க ஆம்புலன்ஸ்ல பிறந்துட்டாங்க. 108 எத்தனையோ தாய்மார்கள் 108 ஆம்புலன்ஸ்ல பிரசவிச்சுட்டு உயிரோட இருக்காங்க. அதனால இதெல்லாம் பெண்களுக்கான கொண்டு வரப்பட்ட திட்டம். தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாக இருக்குது, மருத்துவக் கல்லூரியாக தரம் உயர்த்திய பெண்கள். சூப்பர் ஸ்பெஷாலிட்டிலாம் அங்கே வந்துருச்சு இல்லையா? பார்த்துருக்கீங்கல்ல, எல்லாம் வந்திருக்கு. மொரப்பூர் ரயில்வே திட்டம், சென்னைக்கோ தர்மபுரிக்கோ பறந்து போய் வரலாம். அதெல்லாம் செய்து முடிக்க வேண்டும். அதற்கு எனக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுங்க. உங்களை எல்லாம் பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். சரியாம்மா? மாம்பழத்துக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்களா? என்னம்மா சத்தமா சாப்பிடலையா? சாப்பிட நேரம் கூப்பிட்டு வந்து வச்சு மீட்டிங் போட்டாங்க அண்ணனெல்லாம். சரிம்மா, இதான் உங்களுடைய இவிஎம் ஓட்டிங் மிஷின். அந்த ஓட்டிங் மிஷின் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதில் வந்து 6வது வரிசையில் என்னுடைய பேர் சௌமியா அன்புமணி இருக்கும். 6 நம்பரில் சௌமியா அன்புமணி பேர், என்னுடைய ஃபோட்டோ, மாம்பழ சின்னம் இருக்கும், பக்கத்தில் இந்த மாதிரி பட்டன் இருக்கும். இல்லை அமுத்துங்க, அதை சத்தம் வர வரைக்கும் அமுத்துனீங்கன்னா தான் ஓட்டு பதிவானதாக இருக்கும். நீங்கள் போடுற ஒவ்வொரு மாம்பழ சின்னத்திற்கான வாக்கும் நம் குழந்தைகளின் எதிர்காலத்திற்கான வாக்கு. குழந்தை இருக்குது, அது நாளைக்கு தண்ணிக்காகவோ வேலைக்காகவோ கஷ்டப்படக்கூடாது. நல்லா சந்தோஷமா இருக்கணும்ல. ஏன் தண்ணிக்கும் வேலைக்கும் கஷ்டப்படணும்? அதற்காக போடும் வாக்கு, மாம்பழத்துக்கு போடும் வாக்கு நம் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கான வாக்கு வாக்கு
நீங்க பேசுங்க.